Good morning, students. Chapter 12 structured query language என்னன்னு பார்த்துருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL பார்த்தோம். அதுல 5 காம்பனன்ட்ஸ் பார்த்தோம். அந்த 5 காம்பனன்ட்ஸ்க்குள்ள என்னென்ன கமாண்ட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த கமாண்ட்லாம் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். என்ன நம்ம பார்க்க போனா SQL கமாண்ட் அண்டர் ஃபங்க்ஷன். அந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் அது என்ன ஃபங்க்ஷன் வந்து பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Tables are the only way to store data. Therefore, all the information has to be arranged in the form of tables. நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணனால என்னன்னா டேபிள் ஃபார்மேட்ல தான் இருக்கும். நம்ம டேட்டாஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அந்த டேபிள் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். The SQL provides a predetermined set of commands to work on database. நம்ம ஏற்கனவே சில கமாண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணனா இதுக்கு கிரியேட் பண்றதுக்காகட்டும் delete பண்றதுக்காகட்டும் அடுத்து வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் அப்டேட் பண்றது எல்லாத்துக்குமே ஒன்று ஒரு கமாண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். Here keywords, they have a special meaning in SQL. They are understood as instruction. Keywords யூஸ் பண்ணா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. அதனால நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ன்றத அது ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் கமாண்ட், they are instruction given by the user to the database also known as statement. நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம எதுல தான் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா கமாண்ட் மூலமா தான் நம்ம கொடுக்க போறோம். As a classes, they begin with a keyword and consist of keyword and argument. நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா கீபோர்ட் யூஸ் பண்றதுல நம்ம என்ன சொல்றோம் கிளாஸ் சொல்றோம். அடுத்த ஆர்குமெண்ட்ஸ் they are the values given to make the class completely. நம்ம கீபோர்ட் யூஸ் பண்றோம் ஆர்குமெண்ட் யூஸ் பண்றோம். இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணி ஒரு இது கொடுத்தனா தான் நம்ம என்னன்னு சொல்றோம் நம்ம அதை கிளாஸஸ் சொல்றோம். நம்ம நெக்ஸ்ட் DDL கமாண்ட். DDL கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டேபிளை எப்படி கிரியேட் பண்றோம்னு பார்ப்போம். கிரியேட் டேபிள் கமாண்ட். யூ கேன் கிரியேட் a table by using the create table command. When a table is created, its column are named, data type, size are to be specified. Each table must have at least one column. இப்போ என்ன பண்ண போறோம் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணோம்னாலே அந்த ஸ்பெசிஃபிக்கா நமக்கு என்ன வேணும் பேசிக்கா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலமோடைய நேம் இருக்கணும். அதோட டேட்டா டைப் இருக்கணும். அது எந்த டேட்டா டீச்சரா கேரக்டரா ஃப்ளோட்டான்றது இருக்கணும். அடுத்து இந்த நேமுக்கான சைஸ் வந்து இருக்கணும். ஸோ இது எல்லாமே பேசிக்கா டேபிள் கிரியேட் பண்றதுக்கு இருக்கணும். The syntax of create table command is create table, டேபிளோட நேம், அடுத்தது காலமோட நேம், அதோட டேட்டா டைப், சைஸ். நெக்ஸ்ட் நான் எத்தனை காலம் நம்ம யூஸ் பண்ண போனோம் அத்தனை காலம் நேமும் இருக்கணும், அதோட டேட்டா டைப்பும் இருக்கணும், சைஸும் இருக்கணும். ஸோ இதுதான் டேபிள் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். டு கிரியேட் a ஸ்டூடெண்ட் டேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன பண்ணாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்றாங்க. Let us take some information related to students like admission number, which can be used in the short form ADM and NO. ஸோ இங்க என்னன்னா அட்மிஷன் நம்பர் உங்க ஸ்டூடெண்ட் டீட்டெயில் நம்ம கிரியேட் பண்ணா அட்மிஷன் நம்பர் இருக்குன்னா அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன ADM நம்பர் யூஸ் பண்றோம். அடுத்தது நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்டோடைய நேம், அடுத்து ஜெண்டர், ஏஜ் எக்ஸெட்ரா ஆஃப் த ஸ்டூடெண்ட். Let us create a table having the field names. இப்போ என்னென்ன ஒரு டேபிள் கிரியேட் பண்ணா என்னென்ன ஃபீல்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நேம் என்னென்ன அட்மிஷன் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். ஸோ ஸ்டூடெண்ட் எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம்னா ஸ்டூடெண்டோட அட்மிஷன் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், ஜெண்டர் இருக்கும், ஏஜ், பிளேஸ். ஸோ இது எல்லாமே பேசிக்கா இருக்கும் ஒரு டேபிள் கிரியேட் பண்றது ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் SQL கமாண்ட் will be as follows. ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் இப்போ கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க டேட்டா டைப் இன்டீஜர் கமா, நேம் கேரக்டர் 20 கமா, ஜெண்டர் கேரக்டர் 1 கமா, ஏஜும் இன்டீஜர் கமா, பிளேஸும் என்னன்னா கேரக்டர் 10 கமா. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க செமிகோலன். ஸோ இதுதான் இப்போ ஸ்டூடெண்ட்க்கான ஒரு டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம the above one is a simple table structure without any restriction. You can also set constraint to limit the type of data that can go into field of the table. Constraint are used to limit the type of data that can go into the table. நீங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நீங்க என்ன கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னா வந்து அன்வான்டா வந்து ஸ்பேஸ் அலோகேட் பண்ணாம லிமிட்டடா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம்னா 20 கேரக்டர் தான் இருக்கணும், ஜெண்டர்னா 1, பிளேஸ்னா 10. ஸோ இது லிமிட்டடா கொடுத்துருக்காங்க.
அதே என்ன சொல்றாங்க, constraints are used to limit the type of data that can go into a table. Next ரெண்டு constraint யூஸ் பண்றாங்க, column constraint, table constraint. Column constraint apply only to the individual column. Column ஒரு single column. For example, nameன்றது ஒரு columnனா அந்த நேமுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. Table constraint அப்படின்னா table constraint apply into a group of one or more columns. ரெண்டு காலம் ஒன் ஆர் மோர் காலம்க்கு யூஸ் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம், டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்றோம். இண்டிவிஜுவல் காலத்துக்கு யூஸ் பண்றது என்ன சொல்றோம், காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்றோம். நெக்ஸ்ட் the syntax of table created with constraint is given as follows. Create table, table name, இங்க என்ன பண்றாங்க, constraint யூஸ் பண்ண போறாங்க. அதுக்கான syntax காலம் நேம், டேட்டா டைப், சைஸ் கொடுக்குறாங்க. அடுத்து காலம் கன்ஸ்ட்ரெயின்ட், அதை திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. லாஸ்டா தான் என்ன கொடுத்துருக்காங்க, டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த காலம்க்கு வந்து நம்ம வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ண போறோம்ன்றதுக்குள்ள எங்க பண்ணிருக்காங்க, லாஸ்டா பண்ணிருக்காங்க ஒரு டேபிளுக்கும் லாஸ்ட்ல. Following is an example for student table with not null column constraint. Not null என்ற column constraint யூஸ் பண்றாங்க. This constraint enforces the field to always contain a value. Not null நம்ம யூஸ் பண்ணனாலே கண்டிப்பா அந்த காலம்க்கு என்ன இருக்கணும், ஃபீல்ட், அந்த ஃபீல்டுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு என்னது வேல்யூ கண்டிப்பா இருக்கணும். Create a table student, admission number வந்து இன்டீஜர், இங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, நாட் நல், பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்றத பார்ப்போம் நம்ம. இங்க நெக்ஸ்ட் நேம் கேரக்டர் 20 நாட் நல், ஜெண்டரோட கேரக்டர், ஏஜ் இன்டீஜர், பிளேஸ் கேரக்டர். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்மிஷன் நம்பருக்கும் நேமுக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, நாட் நல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா அட்மிஷன் டேபிள், ஸ்டூடெண்ட் டேபிள் நம்ம எடுத்தோம்னா அட்மிஷன் நம்பரும் நேமும் என்ன இருக்குன்னா கம்பல்சரி நம்ம என்ன பண்ணிருக்கணும், என்டர் பண்ணியே இருக்கணும். அதுக்குதான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நாட் நல். இங்க இடத்துல எந்த எம்டியா இருந்ததுனாலே அதை டேபிள கன்சிடர் பண்ணிக்காது அந்த ஒரு ரெக்கார்டை. The above command create a table student in which the field admission number of integer type is defined not null, name of character type is defined as not null, which means the two field must have values. The field gender, age, place do not have any constraint. இதுக்கு எந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டும் கொடுக்கல. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் நாட் நல் அப்படின்ற கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணனால இது கண்டிப்பா வந்து என்னன்னா நம்ம வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட். கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னு பார்த்தோம், ரெண்டு டைப் பார்த்தோம், காலம் டேபிள் அப்படின்றது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னு பார்ப்போம். கன்ஸ்ட்ரெயின்ட் ensure database integrity, therefore known as database integrity constraint. The different types of constraints are 4 different types of constraint வந்து யூஸ் பண்றோம். யூனிக் constraint, primary constraint, default constraint, check constraint. ஸோ இந்த 4 type constraints நம்ம யூஸ் பண்ண போறோம் ஒரு டேட்டாபேஸ்ல. யூனிக் constraint. This constraint ensures that no two rows have same value in the specified column. For example, unique constraint applied admission number of student table ensure that no two students have the same admission number and constraint can be used. Unique constraint என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட் ஏற்கனவே வந்து டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்கான அட்மிஷன் நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம், அட்மிஷன் நம்பர் கொடுத்துருக்கோம், அது நாட் நல்னு கொடுத்துருக்கோம். அதை இப்போ நம்ம என்ன டிக்ளேர் பண்ண போறோம், யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துட்டோம். யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா என்னன்னா அட்மிஷன் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் வேற வேற ஸ்டூடெண்ட்டுக்கு என்னன்னா சேம் அட்மிஷன் நம்பர் கண்டிப்பா இருக்கவே கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவனோட அட்மிஷன் நம்பர் என்னவா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும் அப்படின்றது நம்ம என்ன யூஸ் பண்ணி யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்றோம். அதுக்கான எக்ஸாம்பிள் கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர் இன்டீஜர், நாட் நல்னு சொல்லிட்டோம், யூனிக் அப்படின்றது யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் நீங்க யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நேம் கேரக்டர் 20 நாட் நல், ஜெண்டர் வந்து 1, ஏஜ் இன்டீஜர், பிளேஸ் கேரக்டர் வந்து 10. க்ளோஸ் பண்ணி செமிகோலன். When two constraints are applied on a single field, it is known as multiple constraint. ரெண்டு constraint வந்து single field. இந்த admission number எடுத்தீங்கன்னா நாட் நல்லும் இருக்கு, யூனிக்கும் இருக்கு. ஸோ ரெண்டு constraint வந்து யூஸ் பண்றாங்க. அதை தான் நம்ம இங்க என்னன்னு சொல்றோம்னா மல்டிபிள் constraint அப்படின்னு சொல்றோம். In the above multiple constraint, not null and unique are applied on a single field admission number. The constraints are separated by a space and it at the end of the field definition a comma is added. ரெண்டு நம்ம constraint நம்ம யூஸ் பண்றதுனால அது எங்க இருக்குன்னா ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நாட் நல்லுக்கும் யூனிக்கும் என்ன இருக்குன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் மல்டிபிள் constraint அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பிரைமரி கீ constraintனா என்ன?
This content declare a field as a primary key which helps to uniquely identify a record. இப்போ ஒரு ரெக்கார்டை பர்டிகுலரா நம்ம வந்து எடுக்கணும் இல்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்னதான் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணோம், பிரைமரி கீ செட் பண்ணணும். பிரைமரி கீ யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுது, அந்த ரெக்கார்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவ் பண்ணி எடுத்து தனியா பார்க்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் தனியா பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம செட் பண்றது தான் என்னன்னா பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்றோம். The primary key does not allow null values and therefore a field declared as primary key must have the not null constraint. என்னதான் பிரைமரி கீ நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த வந்து என்னன்னா வேல்யூஸ் எதுவுமே இல்லாம இருக்கவே கூடாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருக்கணும். ஸோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணா நாட் நல் டிக்ளேர் பண்ணிடணும். பிரைமரி கீ நம்ம என்ன பண்ணுவோம், நாட் நல் தான் பண்ணுவோம். Example showing primary constraint student table primary key. Create table student open bracket admission number integer not null space primary key. So இந்த admission number தான் நம்ம என்னன்னு யூஸ் பண்றோம், primary key ன்னு நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா admission number ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னவா இருக்கு, யூனிக்காவும் இருக்கும் தனித்தனியாகவும் இருக்கும். ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் நம்ம வேணா அவனோட அட்மிஷன் நம்பர் அவனுக்கு கொடுத்தனாலே நமக்கு என்னன்னா அவனோட டீட்டெயில் ஃபுல்லாவே வந்துடும். Next என்னன்னா name character 20 not null, gender character 1, age integer, place character 10, In the above example, the admission number field has set as a primary key and therefore will help us to uniquely identify a record. It is also set not null, therefore this field will have value cannot be empty. Not null யூஸ் பண்ணானால அந்த வேல்யூ எப்படி இருக்க கூடாது, எம்டியா இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் default constraint. Default constraint என்ன அப்படின்னா the default constraint is used to assign a default value for the field. என்ன பண்றோம், ஒரு வேல்யூஸை டிஃபால்ட்டாவே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த டேபிளுக்கு அசைன் பண்ணிடுறோம். When no value is given for the specified field having default constraint, automatically the default value is assigned to the field. நம்ம ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம வந்து கொடுக்காம நம்ம விட்டுட்டோம்னா நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணி இருந்தோம், என்ன வேல்யூ யூஸ் பண்ணிருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காவே அதை எடுத்துக்காது. Example showing default constraint in the student table. Create table studentல admission number not null primary key கொடுத்துட்டோம். Next name character 20 not null கொடுத்துட்டோம். Gender 1, age integer வந்து என்னன்னா default. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, age கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து ஸ்டூடெண்ட் நம்ம கொடுக்கணும், ஏஜ் ஒரு இன்டிஜர்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா என்னன்னா 17 கொடுத்துருக்காங்க டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ நம்ம யாராவது ஸ்டூடெண்ட் நம்ம வந்து என்னன்னா ஏஜ் எதுவும் கொடுக்கணும்னா டிஃபால்ட்டா என்ன எடுத்தீங்கன்னா 17 எடுத்துக்கும். Place character 10 open close bracket semicolon. In the above example, the age field is assigned the default value of 70. Therefore, when no value is entered in age by the user, it automatically assigns 7 to age. 17 to age. எல்லாமே கொடுத்துருக்கோம். ஏதோ ஒரு ஃபீல்ட்ல வந்து ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இதுல வந்து நம்ம ஏஜ் கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா இதுதான் எடுத்துக்கோம், டிஃபால்ட் வேல்யூ 17 எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் செக் கன்ஸ்ட்ரெயின்ட். செக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா this constraint helps to set a value placed for a field. When you define a check constraint on a single column, it allows only the restricted value on that field. Example show check constraint. செக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னன்னா டிஃபால்ட்னா ஒரு வேல்யூஸை நம்ம டிஃபால்ட்டாவே டிக்ளேர் பண்ணிட்டோம். செக்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் நம்ம கொடுத்து அந்த கண்டிஷன் வந்து ஓகேவா இருந்தா மட்டும்தான் அந்த வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணிக்கும், இல்லைன்னா அந்த கண்டிஷன் ட்ரூனா அக்செப்ட் பண்ணிக்க, இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. இங்க கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் நம்பர் இன்டிஜர் நாட் நல் பிரைமரி கீ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நேம் கேரக்டர் 20 நாட் நல் கொடுத்துருக்கோம். ஜெண்டர் கேரக்டர் 1 கொடுத்துருக்கோம். ஏஜ் வந்து என்னன்னா இன்டிஜர். செக் லெஸ் than or equal to 19. இது என்னன்னா ஏஜ்க்கு நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்றோம். என்னன்னு லெஸ் than or equal to 19 மட்டும்தான் இருக்கணும், அப்பதான் அது வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிக்கும். கிரேட்டர் than 19 இருந்தா வேல்யூஸ் என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணாது. Place character 10, close bracket semicolon. In the above example, the check constraint is set to age field where the value of age must be less than or equal to 19 இருக்கணும். லாஸ்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். When the constraint is applied to a group of field of table, it is known as table constraint. நம்ம லாஸ்டா இதுமே பார்த்தோம் காலம் கன்ஸ்ட்ரெயின்ட், டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். காலம்னா பர்டிகுலர் காலம்க்கு, டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்னா குரூப் ஆஃப் காலம்க்கு யூஸ் பண்றோம். அது எங்க யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம்.
The table constraint is normally given to the at the end of the table definition. ஒரு table create பண்ணா அந்த table endல தான் என்ன சொல்ற table definition, table constraint கொடுக்க போறோம். Let us take a new table, namely student 1 with the following field: admission number, first name, last name, gender, age, place. நம்ம first எல்லாம் பார்த்தது இல்லாம ஸ்டூடெண்ட்கான டேபிள் பார்த்தோம். ஸ்டூடெண்ட் 1க்கான டேபிளை கிரியேட் பண்ண போறோம். Create table student 1, admission number integer not null, first name 20, last name என்ன கொடுத்திருக்காங்க 20, next வந்து என்ன கொடுத்திருக்காங்க gender வந்து character 1, age வந்து integer, place வந்து character 10, அடுத்து primary key, first name, last name, table constraint. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா primary key-யா எதை செட் பண்ணிருக்காங்கன்னா first name-யும் last name-யும் வந்து என்ன பண்ணிருக்காங்க செட் பண்ணிருக்காங்க. ஸோ இது என்னதான் நம்ம என்ன சொல்றோம் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். ஏன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுன்னா லாஸ்டா தான் அந்த எண்ட்ல தான் நம்ம என்ன பண்றோம் அதை டிஃபைன் பண்றோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். நம்ம இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன பண்ணா டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் பண்றோம். இந்த above example the two field first name last name are defined as the primary key which has the table constraint. ஸோ இங்க என்ன சொல்றாங்க லாஸ்டா நம்ம டிக்ளேர் பண்றது என்ன சொல்றாங்க டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தோம். So types of constraint நான் பார்த்தோம்னா unique constraint, primary key constraint, default constraint, check constraint, table constraint பார்த்தோம். எங்க ஒரு டேபிள்ல எங்கெங்கெல்லாம் அது நம்ம யூஸ் பண்றோம் எதுக்காக யூஸ் பண்றோம் பார்த்தோம். தேங்க்யூ.